கமலாதாஸ் எழுதிய an introduction இங்கிலீஷ் போமோட சம்மரியை நம்ம ஈஸியாக இந்த வீடியோவில் ஸ்டடி பண்ணிக்கலாம். கமலாதாஸ் மலையாளம் லிட்ரேச்சரில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியவங்க. 1934 பிறந்து 2009 தான் இறந்துருக்கிறாங்க. இவங்களுடைய அதர் நேம்ஸ் பார்த்திங்கன்னா மாதவிக்குட்டி அண்டு கமலாதாஸ் சூரையா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி தான் மை ஸ்டோரி. இப்போது இந்த போம் அண்ட் இன்ட்ரடக்ஷனுடைய சம்மரியை நம்ம பார்க்கலாம். இந்த போம் சம்மர் இன் கல்கத்தா அப்படின்னு ஒரு கலெக்ஷன் ஆஃப் போம் எழுதியிருக்கிறாங்க 1965. அதிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த அண்ட் இன்ட்ரடக்ஷன் போம். இந்த போமில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஓன் ஐடென்டிட்டி. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் ஒவ்வொரு குணத்தோடு இருக்கலாம், ஒவ்வொரு பதவிகளோடு இருக்கலாம், நிறைய மொழிகள் இருக்குது, நிறவாதியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இருந்தாலும் தன்னுடைய ஐடென்டிட்டி எந்த அளவுக்கு சொசைட்டியில் முக்கியமானதுங்கிறத இந்த போம் மூலமாக சொல்கிறாங்க. ஷீ சேஸ் இஸ் நாட் லிமிட்டட் பை வாட் சொசைட்டி எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் அன் இண்டியன் உமன். இந்த சொசைட்டி சொல்கிறத கேட்டு என்னோடய ஐடென்டிட்டியை நான் என்ன பண்ண முடியாதுன்னா இழக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சொசைட்டியும் ஒருத்தர் என்னுடைய ஐடென்டிட்டியை அப்ரெஸ் பண்ணி எனக்குன்னு இருக்கக்கூடிய திறமையவும் எனக்குன்னு இருக்கக்கூடிய சொந்தமான ஒரு தனித்தன்மையை இழக்க மாட்டேன்னு இங்கே இந்த போம் மூலமாக சொல்கிறாங்க. அண்ட் ஷி வாண்ட்ஸ் டு பி ஹர் செல்ஃப் நாட் ஃபாலோ ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ். எனக்குன்னு சில திறமை இருக்குது, எனக்குன்னு ஐடென்டிட்டி, எனக்குன்னு நிறம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நான் அதை திறமையாக தான் எடுத்து இந்த சொசைட்டியில் வாழ ட்ரை பண்ணுவேன் தவிர இங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ், இங்கே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை எதையுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஷி ஹஸ் ஆல்வேஸ் ரெஃப்யூஸ் டு டூ வாட் அதர்ஸ் டெல் ஹர். இவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறத பேச்சை கேட்டு நான் இருக்க மாட்டேன், என்ன பிடிக்குமோ எனக்குன்னு இருக்கிற ஐடென்டிட்டியோடு தான் நான் இருப்பேன், மற்றவங்க சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது, நமக்கு என்ன திங்கிங் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஷீ ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ் இன் ஹர் ஃப்ரீடம் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். அவங்க ரொம்ப இண்டிபெண்டாக இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும், மற்றவங்க ஒருத்தவங்க லைஃப் அவங்க வேலையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த போமுடைய சம்மரி பார்க்கலாம். The speaker says she knows nothing about politics but can name all the Indian leaders since Nehru. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் மாதிரியும் ஜென்ரல் அஃபேர்ஸ் மாதிரி இந்த இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யார், பிரசிடெண்ட் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பட்டு எனக்கு தெரியும், அவங்களோட நேம் என்னன்னு தெரியும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். பட் எல்லாரும் மாதிரியும் நான் அவங்கள பற்றி டீப்பாக நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய தொழில் என்ன, பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டருங்கிறது எனக்கு தெரியும். பட் எனக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது. ஸோ அவங்க பாலிடிக்ஸ் இருக்கிறதுக்காக நானும் பாலிடிக்ஸ் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஷீ சேஸ் ஷீ இஸ் அன் இண்டியன் வித் டார்க் ப்ரௌன் ஸ்கின் பார்ன் இன் மலபார். நான் ஒரு இந்தியன், என்னோட ஐடென்டிட்டி என்னென்னா நான் ஒரு இந்தியன், நான் மலபாரில் பிறந்தவள் அப்படின்னு சொல்கிறாரு. ஷீ ஸ்பீக்ஸ் 3 languages, ரைட்ஸ் இன் 2 அண்ட் ட்ரீம்ஸ் இன் 1. அவங்களுடைய கனவு லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் 2 மொழிகளில் அவங்கள பேசக்கூடிய திறமை இருக்குன்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. பீப்புள் கிரிட்டிசைஸ் ஹர் ஃபார் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், சேயிங் இட் இஸ் நாட் ஹர் நேட்டிவ் லாங்குவேஜ். ஆனால் இவங்க சிறு வயதுலேருந்து நிறைய இங்கிலீஷ் போம் எழுதுகிறாங்க. ஆனால் நிறைய பேர் இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ஏன் நீங்கள் இங்கிலீஷில் போம் எழுதுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கெலாம் அவங்க பயப்படலை. எனக்கு இந்த லாங்குவேஜ் எனக்கு பிடிக்கும், எனக்கு தெரியும், அதனால் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசமை அவங்க அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. She questions why she can't use any language she wants to and claims any language she speaks becomes her own. அப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் எனக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குமோ அந்த லாங்குவேஜில் தான் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க கேட்குறதுக்கு அந்த லாங்குவேஜ் நான் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. She can't use any language she wants. Her English is a mix of Indian அண்ட் இங்கிலீஷ். அவங்க இங்கிலீஷ் எப்போதுமே இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அவங்களுடைய தாய்மொழி மலையாளமும் இங்கிலீஷும் கலப்படம் பண்ணி தான் அவங்க பேசும்போது இந்த இங்கிலீஷ் இருக்கும். அண்ட் ஷி பிலீவ்ஸ் இட் ஆனஸ்ட்லி ரிஃப்ளெக்ட்ஸ் ஹர் ஓன் ஐடென்டிட்டி. இப்படி பேசுறதுனால என்னோட ஐடென்டிட்டி நான் இழக்கலை. நான் இங்கிலீஷை பேசுனா இங்கிலீஷ்கார மாதிரி நான் பேச மாட்டேன். நான் ஒரு இந்தியனுக்கு எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அதை நான் பேஸ் பண்ணி தான் நான் இங்கிலீஷ் பேசுவேன். நான் இங்கிலீஷை பேசுறதுக்காக ஐ கேன் நாட் பிகம் அன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி கம்பேர்ஸ் ஹர் லாங்குவேஜ் டு அ நேச்சுரல் ஹியூமன் சவுண்டு. வரைக்கும் இயற்கையாக மனிதனுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் எப்படி பேச முடியுமோ அப்படி தான் நான் பேசணும். வேறு யாருக்கும்
மொழியை என்னுடைய சவுண்டை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. லைக் த க்ரை ஆஃப் அ க்ரோ ஆர் ரோர் ஆஃப் நாய்ஸ். ஸோ அதற்காக ஹியூமனாக மட்டும்தான் நான் பேச முடியும். ஹியூமன் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் பேச முடியும். நான் ஒரு காக்கா மாதிரி ஒரு புலியோட சவுண்டு மாதிரி என்ன லாங்குவேஜ் நான் மாற்ற முடியாது அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஷி டாக்ஸ் அபவுட் க்ரோயிங் அப், ஹர் பாடி சேஞ்சிங் அண்ட் அ ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அ மேன் வென் ஷி வாஸ் 16. அவங்க 16 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க நிறைய கசப்பான அவங்க வாழ்க்கை நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு இந்த போம் மூலமாக சொல்கிறாங்க. ஷி ஃபெல்ட் அஷேம்ட் ஆஃப் அ ஃபீமேல் பாடி அண்ட் ட்ரை டு ஹைட் இட் பை ட்ரெஸ்ஸிங் லைக் அ பாய். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 16 வயசு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரும்போது அவங்க வந்து உடலை வந்து மறைக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் வந்து இவங்க போடுற ட்ரெஸ் மாதிரி அவங்க போடுறது கிடையாது. ஏன்னா பெண்கள் ஒரு ட்ரெஸ் போடுறாங்க, ஆண்கள் ஒரு ட்ரெஸ் போடுறாங்க. ஆனால் ஏன் நாங்கள் மட்டும் பெண்கள் மட்டும் இப்படி உடைய வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆண்கள் மட்டும் இந்த ட்ரெஸ்ஸு போடுறதில்லன்னு கேள்வி கேட்குறாங்க. அதனால் வந்து எங்கள் உடம்ப நாங்கள் மறைக்கிறதுனால எங்களுக்கு இது ஒரு கேவலமாக ஒரு வெக்கப்படுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்களை ஏன் நீங்கள் வந்து துணியை போட்டு கவர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. சொசைட்டி ப்ரெஸ்ஸட் ஹர் டு ஆக்ட் லைக் அ ப்ராப்பர் உமன், வேர் சாரீஸ், குக் அண்ட் ஃபாலோ ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ். ஆனால் சொசைட்டி என்ன நிறைய கண்டிஷன் போடுறாங்க. நீ வந்து பெண்ணு, நீ வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், சமையல் தான் பண்ணணும், நீ நமக்குன்னு பெண்களுக்குன்னு எப்படி விதிமுறைகள் இருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ணணும்ட்டு சொசைட்டி வந்து ப்ரெஷர் பண்ணுது. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஷி ரிமெம்பர்ஸ் ஃபாலிங் இன் love, but says the man represents every man and she represents every woman seeking love. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண் இருந்தால் பெண் வந்து ஆண் கூட லவ் பண்ணுறது, அப்புறம் அவங்க வந்து ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆண் மாதிரி இருக்கணும், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி இருக்கணும். இதெல்லாம் என்னால் வந்து முடியாது, எனக்குன்னு ஒரு வழி இருக்குது, அதில் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. She reflects on identity, saying the same, I is an everyone, one who loves, sins, cries, is betrayed and dies. எனக்குன்னு ஒரு நான் ஒருத்தர் உள்ளே இருக்குது, அது எல்லாருக்குமே அது அனுபவப்படுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அழுகை இருக்குது, ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வாழ்க்கையில் இழப்புகள் இருக்குது, காதல் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அப்படி இது எல்லாமே காமனாக இருக்கும்போது ஏன் நீ சொசைட்டியில் வந்து எல்லாருக்கும் ஒரே இதை ப்ரெஷர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. The poem ends with a strong message. The speaker shares a universal human identity. She is also that I. ஆனால் சொசைட்டி வந்து பல்வேறு பிரச்சனையோட பல்வேறு விதிமுறைகளோடு இருக்கும். நாடுக்கு நாடு மாறும், கண்ட்ரிக்கு அந்த சமூகம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் எல்லா மனிதருக்குள்ளே வந்து ஒரு காமனான ஐடென்டிட்டி இருக்குது. எல்லாருக்குமே அழுகை இருக்குது, எல்லாருக்கும் காதல் இருக்குது, எல்லாருக்கும் பசி இருக்குது. இதெல்லாம் காமனாக இருக்கும்போது ஏன் நீங்கள் சொசைட்டியில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு புது விதிமுறைகளை கொண்டு வரீங்க? அதனால் வந்து மொழி ரீதியாகவும் நிற ரீதியாகவும் இதெல்லாம் வந்து ஏன் பிரிக்கப்படுது? அதனால் மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை. அதனால் எல்லாருமே வந்து இண்டிபெண்டாக இருந்தால் எங்கேயுமே வந்து பிரச்சனை வராதுன்னு இந்த போம் மூலமாக சொல்கிறாங்க கமலா தாஸ்.